மறுபிறவி அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் நம்புவதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இந்த மனித உலகிற்கு அது தெரியக்கூடாதுன்னு இறைவன் மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு மட்டுமே அது வெளிப்படுது. மறுபிறவி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய மத கருத்துக்கள்ல இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த வரலாறுகளே தேவையில்லை. மறுபிறவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா வரலாறுகள் தேவையில்லை. இதற்கு முன்னாடி இவர் பிறந்தார், அவருக்கு முன்னாடி அவர் பிறந்தார், அவருக்கு முன்னாடி இவர் இருந்தார், அதுக்கப்புறம் இவர் வந்தார் அப்படின்லாம் தேவையில்லை. இப்போ பரிசுத்த வேதாகம் பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிரார்த்தனை செய்யும்போது எலியாவும் மோசேயும் வந்ததாக சொல்லப்படுது. இது மறுபிறவி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கேள்வியாக அந்த இடத்துல நிற்கிது. எப்படி அவங்களால வர முடிஞ்சது அந்த இடத்துக்கு? ஸோ இறைவன் வராரு, போறாரு, ஒரு மறு அவதாரம் எடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இறைவனுடைய அவதாரம், கிருஷ்ணர் இறைவனுடைய அவதாரம், புத்தர் வந்து இறைவனுடைய அவதாரம். இப்படிலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, சித்தர்கள் எல்லாருமே வந்து அந்த இறை அவதாரமாக பிறவி எடுப்பதனால் மறுபிறவி என்கிறோம். உடல் இருப்பதனால் மறுபிறவி என்கிறோம். உடலுக்குள்ள தான் வராங்க. ஆத்மாவுக்கு பிறப்புகள் வந்து கொடுக்கப்படுது. உடலுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் ஆத்மா பயணிச்சு போகுது. ஒவ்வொரு உடல்கள் எடுக்கிறதும் ஒவ்வொரு வாகனம் மாதிரி. அந்த வாகனத்தை தேர்ந்தெடுத்து அதில் அமர்ந்து போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பயணம் செய்வாங்க. அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிறாங்க. இதுதான் மறுபிறவி. சாதாரண மனிதர்களுக்கும் அது கொடுக்கப்படுது. அது வந்து ஆன்மீகத்தில் இருக்கிற ரகசியம்ங்க. அது எல்லாருக்கும் புரிஞ்சிடாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும் கட்டாயம் கிடையாது. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விட்டு விடுங்க. ஆனால் இதை உண்மை என்று வரலாறுகள், புராணங்கள் சொல்கிறது. இது நிச்சயமாக வருகிறது. ஒரே வீட்டில் ஒரே மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க. குணங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கு, திறமை வேற மாதிரி இருக்கு, நடவடிக்கை வேற மாதிரி இருக்கு, அப்பா மாதிரியே இருக்கு, தாத்தா மாதிரியே இருக்குன்னா அப்போ பிறவிகள் கடந்து அவங்க வராங்கன்னு அர்த்தம். போன பிறவியில இருந்து இந்த பிறவிக்கு அப்படியே வந்திருப்பாரு. நம்மளுடைய முப்பாட்டன்கள் எல்லாமே பிறந்து அவங்களுக்கு குழந்தையா பிறந்து வருவாங்க. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அதனால மறுபிறவிங்கிறது அதை நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அது வந்து அதனுடைய நடவடிக்கைகளை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிடியூட்ஸ், அவங்களோட செயல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா வந்து சாய்பாபாவுடைய மறு அவதாரம்னு சொன்னார். அதே போல் தான் நாம் வந்து சிவபிரபாகர சத்தியோகி பாம்பாட்டி சுவாமிகளுடைய அடுத்த அவதாரம் நம்ம சொல்கிறோம். இது வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்திலிருந்து நீங்கள் நம்ம உணரக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க அதே செயலை செய்வாங்க, அதே நடவடிக்கைகள், அதே மாதிரியான விஷயங்கள் இருக்கும், ஆற்றல்கள் இருக்கும். ஸோ இது மறுபிறவிக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள். இது வந்து எல்லாருக்கும் புரிதல் இல்லை, இருக்காது. ஆன்மீகத்தில் ஆழமாக இருப்பவர்கள், யோக பயிற்சி, தியான பயிற்சி செய்வார்கள், ஆன்மாவை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் உண்மையிலே அது இருக்கிறது என்று. வெளி உலகத்திற்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு நீங்கள் நம்பாமையே இருக்கலாம், அது கற்பனையாகவே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அப்போ அது நல்லது. இது இறைவன் மறைத்தல் தொழில் அழகாக செய்கிற படைத்தல், காத்தல், மறைத்தல் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு, அருளல்ன்று. ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு திரைப்படம் மாதிரி தான். இறைவன் வந்து அது திருவிளையாடல் அப்படி தான் நடத்துவார். தெரியுறவங்களுக்கு தெரிஞ்சா சரி, தெரியாதவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மறுபிறவிங்கிற ஒரு விஷயம், அது பிறந்து பிறந்து நம்ம வருகிறங்கிற விஷயம் இருக்குது. அதீத கர்மவினை சேரும் பொழுது அவர்களுக்கு அடுத்தடுத்த உடல்கள் கொடுக்கப்படுகிறது. அடுத்தடுத்த பிறவிகளுக்குள் வரார்கள். நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்யுங்க, நல்ல நேர்த்தியாக செய்யுங்க, தர்மத்துக்கு உட்பட்டு இருங்க, அடுத்த உடல் கொடுக்கப்படாது. நீங்கள் ராங்கான செயல்கள் செய்கிறீங்க, தவறாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அடுத்தடுத்த உடல்கள் கொடுக்கப்படும். தொடர்ந்து ஒருத்தர் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னா அவனுக்கு தண்டனைகள் கொடுக்கறது எப்படி? இந்த சமுதாயம் கொடுக்கல தண்டனை, அடுத்து அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கறது? உடல் கொடுத்து அவனை வர வச்சு மறுபடியும் இறைவன் அவரை தண்டிப்பார். அவர் ஒரு பிரச்சனைகளை கொடுத்து, கர்ம வினைகளை கொடுத்து, வியாதிகளை கொடுத்து தண்டிப்பார். இதுதான் இதுக்குள்ள இருக்க ரகசியம். ஸோ அதனால மறுபிறவி என்பது ஒவ்வொரு பிறவிகளும் நம்மளுடைய தேடலில் தான் இருக்குது. நீங்கள் தேடல் நிறுத்திங்க, ஆசைகள் நிறுத்திங்க, எல்லாமே நிறுத்திங்க, இறைவன் உடல் கொடுக்க மாட்டார். ஆத்மாவுக்கு மறுபிறவிங்கிறது இல்லை, உடலுக்கு மறுபிறவி. ஆத்மாவுக்கு பல வாகனங்கள் தேவைப்படுகிறது. அது மறுபிறவியாக வந்து அவரவர்கள் பணிகள் செய்வதற்காக பூமியில் அவதரித்து வருகிறோம். அது ஆன்மீக நோக்கத்துக்காக வர்றவங்க வராங்க, சராசரி மனித வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக வரவங்க, தண்டனைகளுக்காக வரவங்க வராங்க. இதுதான் இருக்கிற விஷயம். இது யாருக்கு சத்தியத்தை தேடுறாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்தா போதும்பா. எல்லாருக்கும் புரியணும்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியணும்னு இல்லை. சரி, அதனால குழப்பிக்க வேண்டாம். மறுபிறவிங்கிறது இல்லைன்னா உங்க கருத்தை வச்சுக்கோங்க. இருக்குதுன்னா இருக்கிறவங்க வச்சுப்பாங்க. அதனால சண்டை போடுறதுக்கோ, கருத்து தெரிவிக்கிறதுக்கோ, அப்படி ஒன்று இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கோ முயற்சி செய்யாதீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஆழமா இதை யோசிச்சு கத்துக்கணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா, தேடினீங்கன்னா உண்மையிலே இது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனால ஆன்மீக ரீதியான ஆத்மாக்களுக்கு இது போய் சேர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நல்லது.